நம்ம டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்காக ரெண்டு அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அந்த ரெண்டு கம்பெனி அக்கௌண்ட் இருக்கிற இன்டர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட், வித்ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கான்ட்ரா வச்சு டைப் யூஸ் பண்ணி நம்ம இன்றைய மேனுவலாக வச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அந்த மேனுவல் ஒர்க்குன்றது நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டு டேலி இந்த இம்போர்ட் ஆப்ஷனை நம்ம டேலியில் யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக ஒரே ஸ்டோக்கில் எல்லாமே இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டைம்ன்றது ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ நமக்கு ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸல் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட்டு, வவுச்சர் டேட் நேமு, வவுச்சர் நம்பர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் நேம். ஸோ லெஜர் நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு டாப்ல கூட லெஜர் நேம். ஸோ அது வந்து கிரெடிட் லெஜர்ஸ் எல்லாமே நம்ம மேலே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டாப்ல டெபிட்டா கிரெடிட்டா பண்ணுறது கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டம்ல வந்து நம்ம என்ன கொடுப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம் கனரா பேங்க்ன்றது நம்ம மேலே கிரெடிட்ல கொடுப்போம். ஸோ கேஷ்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டமாக டெபிட்ல கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதுக்கான நரேஷன் வவுச்சர் நரேஷன் கொடுப்போம். நெக்ஸ்ட் டபுள் என்ட்ரி மோடோ இல்லை சிங்கிள் என்ட்ரி மோடோ அப்படின்றது நம்ம இங்கே கொடுத்து வச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் முடிச்சு நெக்ஸ்ட் வித்ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஸோ வவுச்சர் நம்பர் கொடுத்துட்டோம், இல்லை வவுச்சர் டேட் கொடுத்துட்டோம், இல்லை டேட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் கேஷ் கொடுத்துரும். அதுக்கான அமௌண்ட்டு அது பார்த்தீங்கன்னா அது கிரெடிட்டா இல்லை டெபிட்டா பண்ணுறது நம்ம கிரெடிட்ன்றது கொடுத்துரும். டாப் எல்லாமே கிரெடிட்டா கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பேங்க், ஸோ அதுக்கான டெபிட் அமௌண்ட் டெபிட்ன்றது நமக்கு கொடுத்துரும். நெக்ஸ்ட் அதுக்கான வவுச்சர் சேஞ்ச் பண்ணுறது கொடுத்துரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்லேருந்து எஸ்பிஐ பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ எஸ்பிஐ பேங்க்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கிரெடிட்ல மேலே வந்துடும். நெக்ஸ்ட் கனரா பேங்க்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு டெபிட்ல வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் மொத்தமாக. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டேலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேப்பிங் டெம்ப்ளேட் போட்டு கிரியேட் வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா டேலில் போயிடலாம், மேலே இம்போர்ட் கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும், அதில் மேப்பிங் டெம்ப்ளேட் இருக்கும், அதை கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன், ஸோ அதில் கிரெடிட் வந்து கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்த்து கொடுத்துட்டு நம்ம வச்சிருக்க எக்ஸல் சீட்டோட பார்த்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். எக்ஸல் எங்கே வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா திஸ் பிசி லோக்கல் டிஸ்க் டியில் இம்போர்ட் ஃபைல்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதை பார்த்து காப்பிடும், டேலி போய் பேஸ்ட் பண்ணிடும். ஸோ செலக்ட் பண்ணிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் நேம் நம்ம சீட் ஒன்றுன்னு வச்சிருப்போம், எக்ஸல் சீட்டில் கீழே சீட் ஒன்று வச்சிருப்போம். ஸோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ட்ரா இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ கான்ட்ரா வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ கான்ட்ரா இம்போர்ட்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், இம்போர்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வவுச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா கான்ட்ரா. ஸோ அது அக்கௌண்டிங் வவுச்சரில் வரும். ஸோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸல் இருக்கிற ஃபீல்டு, அதாவது டேலி இருக்கிற ஃபீல்டு லெஃப்ட் சைடு வரும், எக்ஸல் இருக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வரும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் வவுச்சர் டைப் நேம் இருக்கும். எக்ஸல்லையுமே பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் நேம்ன்றது நம்ம வச்சிருப்போம். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட் இருக்கும். ஸோ வவுச்சர் டேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் டேலியில். ஸோ எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் டேட் வச்சிருப்போம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர். ஸோ அதுவுமே வவுச்சர் நம்பர்னு வச்சிருப்போம், அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சர் நரேஷன். ஸோ வவுச்சர் நரேஷன்ன்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயுமே வவுச்சர் நரேஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மூணுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற வவுச்சர் நரேஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் சேஞ்ச் மோட்ன்றது கொடுக்க போகிறோம், சேஞ்ச் மோட். ஸோ அது டபுள் என்ட்ரி சிங்கிள் என்ட்ரியாக கொடுத்துருக்கோம். ஸோ சேஞ்ச் மோட்னே நம்ம நேம் வச்சிருக்கோம், அதே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டாப் இருக்கிற லெஜர் நேம் நம்ம செலக்ட் பண்ண. ஸோ டாப் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ நேமு அமௌண்ட்டு அது டெபிட்டாக கிட்டதுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ டாப் லெஜர் அப்படின்றத கொடுக்குறோம். அதிலே பார்ட்டி கேஷ் பேங்க் அண்ட் மற்றது எல்லாமே இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குது. ஸோ டாப் லெஜர் கொடுத்துக்கலாம். லெஜர் நேம் ஃபர்ஸ்ட் டாப் இருக்கிற நேம் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் நீங்கள் டைப் பண்ணிட்டா லெஜர் நேம் கேஷ் பேங்க் டாப் அப்படின்றது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட். லெஜர் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாப் அமௌண்ட் அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் டெபிட்டாக கிட்டன்றதை கொடுக்கலாம். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாட்டம். ஸோ பாட்டம் லெஜரில் பார்த்தீங்கன்னா லெஜர் நேமில் பார்த்தீங்கன்னா பாட்டம் என்ன கொடுத்துருக்கோமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெஜர் நேம். ஸோ மேலே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஜர் நேம் கேஷ் பேங்க் பாட்டம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட். ஸோ லெஜர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லெஜர் அமௌண்ட் பாட்டம் வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெஜர் அமௌண்ட் டெபிட் கிட்டில் பார்த்தீங்கன்னா லெஜர் அமௌண்ட் பாட்டம்ல டெபிட் கிட்ன்றதை வச்சிருக்கோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸலை வந்து மேப் பண்ணி நம்ம டேலியில் ஒரு மேப் இன்டர்பிரேட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சா போதும். இது ஜஸ்ட் என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து ஜஸ்ட் எக்ஸல் வந்து நமக்கு வேண்டிய டீட்டெயில்ஸ் அந்த மேலே எக்ஸல் ஃபீல்டு மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே. இப்போ நமக்கு டேட்ல போய் பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு டேட் பார்த்தீங்கன்னா 1426. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு என்ட்ரியுமே இருக்காது. இப்போ என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மேலே இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மேப்பிங் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்ல போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணுவோம் மேப்பிங் டெம்ப்ளேட்ல. ஸோ இம்போர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேலே இம்போர்ட் கொடுத்துட்டு இங்கே டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டு ஸோ இங்கே என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா மேலே இம்போர்ட் டிரான்சாக்ஷன் கொடுத்துறோம். ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இம்போர்ட்டில் டிஃபால்ட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஜேசன் எக்ஸாம்பிள் இருக்கும். அது செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் ஃபார்மெட்டில் எக்ஸல் வச்சிடலாம். இங்கே என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண வச்சு பார்த்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருச்சு. டீல் இம்போர்ட் ஃபைல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அது கான்ட்ரா இம்போர்ட்ன்றத சீட் எக்ஸல் எடுத்துச்சு. அதில் ஒரு சீட் பார்த்தீங்கன்னா சீட் ஒன்று வச்சிருக்கோம். அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பி டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணுறோம். கான்ட்ரா இம்போர்ட்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியூ இம்போர்ட் சம்மரி எஸ் கொடுத்துக்கலாம். பேக்கப் கம்பெனி டேட்டா பிஃபோர் இம்போர்ட்ன்றது நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேக்கப் எடுக்கிறோம் அப்படின்னா எஸ் கொடுத்து அவர் பார்த்துக்கலாம். பேக்கப் வேணாம் அப்படின்னா நோ கொடுத்துட்டு நம்ம இதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பேக்கப் மஸ்ட்டாக இருக்கலாம். அந்த இடத்துல எஸ் கொடுத்து நம்ம பேக்கப் எடுக்கலாம். இப்போ நமக்கு 8 என்ட்ரின்றது இங்கே எடுத்து டோட்டலாக இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போ இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ டே புக் போயிடலாம். ஸோ டே புக் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 என்ட்ரிமே நமக்கு இம்போர்ட் ஆயிருக்கு. ஸோ பேஜ் டவுன் கொடுத்துக்கலாம். நம்ம அடுத்த என்ட்ரி நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் வந்து நம்ம பல்காக ஃபில் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ நம்மளுடைய ஒர்க் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம்ன்றது ரொம்ப சேவ் ஆகும். ப்ராசஸ்ன்றது நமக்கு சீக்கிரமாக ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.